ஹாய் ரைடர்ஸ், வணக்கம். நான் உங்கள் கோமதி சங்கர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் எப்படி பண்ணணும் அண்ட் ஸ்டாக்ஸை எப்படி சூப்பர்பாக செலக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் தன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம தன் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் நம்ம எப்படி பண்ணலாம் அண்ட் ஸ்டாக்ஸையும் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பிகினர்ஸ் வந்து இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணணும், ரொம்ப வாலட்டைலாக இருக்கும், ப்ரீமியம் டிகே நடக்கும், அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ்லலாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு மார்ஜின் அதிகமாக தேவைப்படும், இந்த மாதிரி பயப்படுவாங்க. அப்போது நான் கொஞ்சமான ஷேர்ஸ் வாங்கி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, இல்லைனா எனக்கு ஈக்விட்டி தான் செட் ஆகும், நான் ஈக்விட்டியில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக்ஸில் எப்படி பண்ணணும் அண்ட் ஸ்டாக்ஸை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதுக்கு முந்தின வீடியோஸ்லலாம் நம்ம வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங்க்கான டைப்ஸை பார்த்தோம் அண்ட் மீன் ரிவர்ஷனுக்கான டைப்ஸையும் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணணும் அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடிங்கை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணணும். அதில் நம்ம சொல்லியிருக்கிற நேரோ சிபிஆர், இன்சைட் சிபிஆர், அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் சிபிஆர், இது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டாக்ஸில் செக் பண்ணணும். அண்ட் முக்கியமாக லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நிஃப்டி 50ல் மொத்தம் 50 கம்பெனிஸ் இருக்குது. அந்த 50 கம்பெனிஸுமே லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான். அந்த கம்பெனிஸை மட்டும் நீங்கள் பார்த்தாலே தாராளமாக போதுமானது இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு. அதை தாண்டி நீங்கள் எந்த ஸ்டாக்ஸும் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த 50 ஸ்டாக்ஸுமே உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நேரம் பத்தாது. ஸோ அந்த 50ல் நீங்கள் ஃபஸ்ட்டு 25 ஸ்டாக்ஸு பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கேப்பு, பேஸ்ட் ஆன் வெயிட்டேஜை பேஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கூகுளில் வந்து நிஃப்டி 50 வெயிட்டேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நிறைய வெப்சைட்டில் லிங்க்ஸ் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் டாப் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 25 ஸ்டாக்ஸை நீங்கள் எடுத்து வச்சு அதை டே ட்ரேடிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணாலே தாராளமாக போதும். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 25 ஸ்டாக்ஸை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க, நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டீங்க. அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய தன் சார்ட்ஸில் ஒவ்வொரு ஸ்டாக்காக நீங்கள் பார்த்துக்கிட்டே வரணும். இன்றைக்கி நேரோ சிபிஆராக இருக்கா, அசெண்டிங் சிபிஆர் இருக்கா, இன்சைட் சிபிஆர் இருக்கா, இப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டே வரணும். அப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து உங்களுக்கு ஒரு நேரோ சிபிஆர் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு இன்சைட் சிபிஆர் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு செட்டப் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அப்படி ஃபார்ம் ஆன செட்டப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நேரோ சிபிஆர் இருக்குது அப்படின்னா அப்போ அன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்க போகுது. அப்போ அந்த ஸ்டாக்குக்கு நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை நீங்கள் டே ட்ரேடிங்க்கு வாட்ச் பண்ணணும். இப்போ ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப சிம்பிள். நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை சூஸ் பண்ண போகிறோம். அந்த நிஃப்டி 50லேயுமே டாப் 25 வெயிட்டேஜான ஸ்டாக்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் எடுத்திருக்கேன். இப்போது நீங்கள் ரஃப்பாக ஒரு ஃபியூ டேஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு டெய்லி கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 18 ஜூன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோட ஃபேவரட் அந்த சிபிஆர் அட்ராக்ட் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் அது போக உங்களுக்கு அந்த மீன் ரிவர்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது மீன் ரிவர்ஷன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது வந்து அசெண்டிங் சிபிஆர். டிசிஎஸில் ஜூன் 18 ஃபார்ம் ஆகிருக்கிறது அசெண்டிங் சிபிஆர். அப்போது மார்க்கெட் வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா அசெண்டிங் சிபிஆராக இருக்குது, ஸோ மார்க்கெட் வந்து மேலே தான் போகும், புல்லிஷாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஈஸியாக சிபிஆரை பிரேக் பண்ணிவிட்டு கீழே போகுது. அப்போது இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் சிபிஆர், மார்க்கெட் ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு எஸ் ஒன் ப்ரீவியஸ் டீலோ பிரேக் பண்ணும்போது நீங்கள் ஷார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துலலாம் நீங்கள் ஷார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மீன் ரிவர்ஷன் R1 ப்ரீவியஸ் டே ஹையில் ரிவர்ஸ் ஆகும் போதுலாம் நீங்கள் வந்து ஷார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். டே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரெண்டு தான். R1 ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் பண்ணால் நீங்கள் லாங் போகலாம். S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ஆச்சுன்னா ஷார்ட் போகலாம். அதே மாதிரி ரிவர்சலுக்கு பார்த்தீங்கன்னா R1 ப்ரீவியஸ் டே ஹையில் திரும்பிச்சுன்னா ஷார்ட் பண்ணலாம், டார்கெட் சிபிஆர்.
அண்ட் S1 ப்ரீவியஸ் டே லோவில் இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா டார்கெட் CPR. ஸோ S1 ப்ரீவியஸ் டே லோவில் நீங்கள் லாங் போகலாம். அப்போது இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக பாருங்கள், நமக்கு R1 ப்ரீவியஸ் டே ஹைலேருந்து மார்க்கெட் திரும்பி இருக்குது. அங்கே நம்ம ஷார்ட் பண்ணலாம், நம்ம டார்கெட் CPR-ஆக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட் ட்ரேட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஷார்ட் பண்ணலாம், நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிக்கிட்டே இருக்கும். முக்கியமாக இந்த மாதிரி வைடு CPR வந்துச்சுன்னா அந்த நாள் அந்த ஸ்டாக்கை தொடாதீங்க. அதே மாதிரி சில நாட்களில் நமக்கு மார்க்கெட் வந்து நேரோ CPR இருக்கிற மாதிரி இருக்கும் தெரியும், ஆனால் CPR கிட்டேயே கேண்டில்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்போவும் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. CPRக்குள்ள கேண்டில்ஸ் இருந்தாலே நம்ம அவாய்ட் பண்ணணும். அது வைடு CPR-ஆக இருந்தாலும் சரி, ஓரளவு மீடியம் சைஸ் CPR-ஆக இருந்தாலும் சரி, CPR-க்கு உள்ள கேண்டில்ஸ் இருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ அடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து S1 ப்ரீவியஸ் டே லோவில் இருந்து மார்க்கெட் பிரேக் ஆகி உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அதே மாதிரி R1 ப்ரீவியஸ் டே ஹையில் உங்களுக்கு ரிவர்சல் ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாரத்தில் 2-3 ஆப்பர்ச்சுனிட்டியாவது நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இன்னொரு ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் எடுத்துருக்கிறேன், எக்ஸாம்பிள் SBI. இப்போ SBIயில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் 19 அதுக்கப்புறம் ஜூன் 20லாம் பாருங்கள். ஜூன் 20 நீங்கள் சார்ட்டை பார்த்தாலே தெளிவாக சொல்லிடலாம், இது வந்து ஒரு அழகான ட்ரெண்ட் ரிவர்சல் CPR. இதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நேற்று CPR-ஐ விட இன்னைக்கு CPR வந்து கீழே இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம டிசெண்டிங் CPR-னு சொல்லுவோம். நம்ம என்ன நினைப்போம்னா மார்க்கெட் வந்து டிசெண்டிங் CPR, மார்க்கெட் கீழே தான் போகும், நம்ம ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் என்ன ஆகுது, மார்க்கெட் CPR-லேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகுது. நீங்கள் CPR-ல கூட லாங் எடுக்கலாம், தப்பு கிடையாது. அப்படி அந்த இடத்துல நீங்கள் எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டா கூட கண்டிப்பாக R1 ப்ரீவியஸ் டே ஹையில் நீங்கள் பிரேக் அவுட்டில் கண்டிப்பாக நீங்கள் லாங் எடுக்கணும். நம்மளுடைய டார்கெட் R2. அப்போது உங்களுக்கு ஈஸியாக R1 பிரேக் அவுட் ட்ரேட் கிடச்சிருச்சு. அதே மாதிரி 19 ஜூன் பாருங்கள், உங்களுக்கு நேரோ CPR. அப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S1 அண்ட் ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ஆகிட்டு சூப்பர்பாக மார்க்கெட் உங்களுக்கு ஃபால் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எதை எடுத்தாலுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று மாற்றி ஒன்று கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ டைட்டன் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ டைட்டனில் பாருங்கள், டைட்டனில் வந்து நம்ம பாஸ்ட் ஃபியூ டேஸில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது ஜூன் 25 இப்போது கரண்ட்டாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜூன் 25 நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரேக் அவுட் ட்ரேட் கிடச்சிருக்கு. மார்க்கெட் வந்து இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஜூன் 24 வந்து நேரோ CPR, ஆனால் மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இல்லை. மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ நேரோ CPR அன்னைக்கு மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக ட்ரெண்டிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி நேரோ CPR-ஆக இருக்குது, இன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்கணும். சப்போஸ் ட்ரெண்டிங்காக இல்லைன்னா நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக ட்ரெண்டிங்காக இருக்கும். அதுதான் டைட்டனில் நடந்திருக்கு. அப்போது நேற்று நேரோ CPR, ஆனால் டைட்டன் ட்ரெண்டிங்காக இல்லை, R1 R2 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய CPR அட்ராக்ட் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அது என்னோடய ஃபேவரட்டான பேட்டர்ன். R1 ப்ரீவியஸ் டே ஹைலேருந்து கீழே வரும். ஸோ அங்கே ஷார்ட் பண்ணிவிட்டு நம்ம CPR-ஐ டார்கெட்டாக புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி 25 ஜூன் பார்த்தீங்கன்னா R1 ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் R2 பிரேக் அவுட்லாம் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துட்டு டைட்டன் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்டாக் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். நீங்கள் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் ஏதோ ஒரு 10-20 ஸ்டாக்ஸை நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டை வச்சுட்டு அதை நீங்கள் டெய்லி ட்ராக் பண்ணாலே தாராளமாக போதும். அதே மாதிரி நம்ம பிரேக் அவுட் செட்டப்ஸ் எது வந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மூமெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். பிரேக் அவுட் செட்டப்ஸ் கிடைக்கலன்னா கூட மீன் ரிவர்ஷன் செட்டப்ஸில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று மாற்றி ஒன்று டெய்லி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்டாக் செலெக்ஷன் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எந்த குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் தன் ஆப்போடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன், இமீடியட்டாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.